ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நானும் பாப்பாவும் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டோம். மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிற ஃபங்க்ஷன். பாப்பாவுக்கு என்ன அவுட்ஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி பாப்பாவுக்கு எனக்கு மேட்சாகவே ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு விட்டேன். சாமி கும்பிடு, சாமி கும்பிடு, சாமி. ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய். கண்ணாடி. இந்த அவுட்ஃபிட்டு தான் நானும் பாப்பாவும் போட்டிருந்தோம். 2 பேரும் மேட்சிங்காக ரெட் கலரு. பாப்பாவும் அழகாக பவுலாக வச்சுட்டு ரெடி ஆகிட்டா. அவள் ஜாலியாக எல்லாத்துக்குமே ரெடியாகி எனக்கு முன்னாடி ரெடியாகி நின்றுட்டுருக்கா. அப்புறம் வெளியில் வச்சு கொஞ்சம் பாப்பா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்தால் அழகாக போஸ்ட் கொடுத்துட்டு வீடியோஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தா. அந்த தலையில் போட்டிருக்க பவுன் நான் நிறையா வச்சுருந்தேன். ஆனால் பாப்பா வந்து அது இதுவரையும் எதையுமே போட மாட்டாள். ரோஸ் கூட தலையில் வைக்க விட மாட்டாள். அந்த பவுன் கொஞ்சம் நேரம் தான் போட்டிருந்தா, அதையும் பாதியை உடச்சி எடுத்துட்டா. இந்த ட்ரெஸ் வந்து அவளுக்கு பர்த்டேவுக்கு அவங்க அம்மாச்சி எடுத்து விட்ட ட்ரெஸ் தான். ரெட் கலர் போட்டிருக்கா. நாங்கள் வந்து வேனில் தான் போகிறோம். இவ்வளோ தூரம் நானும் பாப்பாவும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது எங்கள் அம்மா நான் எல்லாருமே போனோம். பாப்பாவும் அழகாக வேனில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த 2 குழந்தைங்க வந்து இருந்துச்சு, அதுங்களோட விளையாண்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணா பாப்பா. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் ட்ராவலுங்கிறதுனால அப்புறம் இடையிலே இறங்கி டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். பாப்பாவும் வடை நல்லா சாப்பிட்டுட்டு இன்னும் ரொம்ப தூரங்க. அப்புறம் இடையிலே ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இறங்கி அங்கேயும் ஜூஸ் கொடுத்தாங்க. அங்கேயும் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இதுதான் பாப்பாவோட 2 ஃப்ரெண்டு. இவங்களோட தான் நல்லா பாப்பா விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அங்கேயும் போய் எல்லாத்தையும் கபோர்டு திறக்கிறது எல்லாமே அந்த வேலையை அங்கே பார்த்துட்ருந்தா. பாப்பா தனியாகவே இருக்கிறதுனால நிறைய பிள்ளைங்க இருந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டுருப்பா. அப்புறம் ஒரு வழியாக மாப்பிள்ளை வீட்டுக்கு போயாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அங்கே போய் எல்லாம் பேசிக்கிட்டு எல்லோரும் இருந்தாங்க. பாப்பாவுக்கு அங்கே வந்து ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டா. சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு வழியாக ஊருக்கு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. வர வழியிலே வேளாங்கண்ணி கிட்ட தான் அப்படின்னு சொன்னதுனால இவ்வளோ தூரம் வந்துட்டு வேளாங்கண்ணி போகலன்னா எப்படின்ட்டு அப்புறம் வேளாங்கண்ணி போனோம். பாப்பா செம தூக்கம், எழுப்பி நான் வேடிக்கை காட்டினேன். அப்புறம் கடலை பார்த்தா. அப்புறம் பாப்பாவையும் கொஞ்சம் நேரம் நிற்க வச்சு கடல் தண்ணியில் காலை நினச்சோம் நானும் பாப்பாவும். அங்கேயே ஃபோட்டோஸ்லாம் உடனே எடுத்து இன்ஸ்டண்ட்டாக ஃபோட்டோலாம் கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோ பிக்கும் எடுத்தோம் எல்லோரும் சேர்ந்து, ஒரு மெமரபுளாக இருக்குன்னு. அப்புறம் வர வழியிலே நிறைய கருவாடெல்லாம் நிறையா ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் இறங்கி கருவாடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசி எல்லாம் கருவாடு பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய நெத்திலி கருவாடு, நிறைய திருக்க, நிறைய கருவாடு, நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நானே இவ்வளோ வெரைட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த படி வச்சுருக்காங்க. அந்த படி கணக்கில் தான் அவங்க எடை போட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறம் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் நெத்திலி திருக்க இந்த மாதிரி கருவாடு வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கினாங்க. ஆனால் வந்து வரிசையாக நிறையா கடை இருக்குது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ரேட்டு ஒன்று மாறி மாறி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்களும் யாராவது வேளாங்கண்ணி போயிருந்தீங்க, வேளாங்கண்ணியில் இந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.